நான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு முதல் வளகாப்பு கலாட்டா தான் பண்ண போகுது. ஓகேங்களா? என்ன பேர் வைக்கிறது டிசைட் பண்ணிட்டீங்களா? இப்படி நான் தமிழ் வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு வைக்கலான்னு. தமிழ் வெற்றி கொண்டான் நல்லா இருக்குங்க பேரு. இருந்தாலும் டிவிக்கேன்னு வருதுல்ல, அதுல ஒவ்வொரு பிரச்சாரத்துலயும் அதே ஃபேஸோட அதே ஸ்மைலோட நீங்க எப்படி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு வந்து தளபதி கிட்ட தான். கேட்கலாமா? இப்போ எத்தனை மாசம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் 7 daysல டெலிவரி. அப்படிங்களா? பெரிய அவங்க சொன்ன மாதிரி பின்னாடி நின்று நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உந்து சக்தி தேவை. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இதில் இணைஞ்சேனே. அப்போவே அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், பனையூரில் மீட்டிங்னா ரொம்ப லேட் நைட்லாம் கூட ஆகும். ஆனால் ஒரு நம்பிக்கையோட ஒரு தைரியத்தோடு எனக்கு எல்லாமே அனுப்பி வச்சுது, என்னை வழி நடத்துனது எல்லாமே அவர் தான். என்னோடய சக்ஸஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். கால் வீங்கிடும், இடுப்பு வலிக்கும், இந்த மாதிரி அந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த உடல் உபாதை அவங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. நிற்க முடியாது அவங்களால, பேக் பெயின் ரொம்ப இருக்கும். அவ்வளோ அழுவாத குறை மாதிரி இருப்பாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ரீச் ஆகிறப்போ அவங்கள சுத்தமாக முடியாது. நீங்கள் என்னைக்காவது அவங்க பெயினை பார்த்தோ இல்லை அவங்க சஃபர் பண்ணுறதை பார்த்தோ அழுதுருக்கீங்களா? கஷ்டப்பட்டுருக்கோம். எந்த நேரத்தில்? நைட்டில். ஏன் அவங்க பிரச்சாரத்துக்கு முடியாமல் இருப்பாங்க அவங்க இல்லையா? 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அது அப்படி இவங்க தான் பல்லவி தான் பாஸ்ட் அப்படின்னு போடும்போது என்ன ஃபீல் ஆச்சு? அந்த போலிங்கில் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அவுட் கவுண்டிங் போலிங்கில் இருக்கேன் நான் அங்கே. அப்போ பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, President C. Joseph Vijay Enum Naan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ், பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பாக் எலான்சா. பல்லவி இப்போ MLA பல்லவி, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர். எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்துல இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன்னும் பொழுது அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன சொல்கிறது, அவர் கொடுத்த ஒரு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே எனக்கு நிறைய திரைப்படங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த கஹானி மாதிரி படங்களாகட்டும், நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு மதர்ஹூடாக இருந்து தனக்கான வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தராக மாறும்போது அது இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மோட்டிவேஷனான ஒரு கதையாக இருக்கும். உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா நீங்கள் களத்துக்கு போகும்போது, ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு இன்னும் 10 மைல் எக்ஸ்ட்ரா ஓடணும்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் சொன்னாங்க. அக்கா நீங்கள் ரொம்ப கிரேட்டு, இப்போது கன்சீவாக இருக்கிற டைமில் கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் அதே ஃபேஸோட அதே ஸ்மைலோட நீங்கள் எப்படி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வந்து தளபதி கிட்ட தான். அவர் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிச்சயமாக கேட்கலாமா? இப்போ எத்தனை மாதம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் 7 daysல டெலிவரி. அப்படிங்களா? அதாவது ஒரு உச்சி வெயில் இல்லையா? இத்தனை ஒரு கடும் வெயிலில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து யூஸ்வலாகவே ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கனாலே வீட்டில் உட்காரமா நீ ஏமா நடக்கிற, இந்த பொருளை தூக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. பட் களத்தில் இறங்கி உச்சி வெயிலில் மக்களோட சேர்ந்து பரப்புரை பண்ணி நம்மளுடைய மதர்ஹூட் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இது நான் ஒரு தலைவியாக இந்த சொசைட்டிக்கு நான் நிற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பயம் டென்ஷன் இருந்துச்சா கொஞ்சம்? இல்லை, ஆக்சுவலி சொல்ல போனால் நான் கன்சீவாக இருக்கிறதே மறந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் கூட வந்து ஃபேமிலி சப்போர்ட் நிறைய.
இருங்க, அப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்குல்ல, சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் நான் உங்கள் கணவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகரின் எம்எல்ஏ உடைய கணவர், இப்படி சொல்லிக்கிறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சான்ஸ் நாங்கள் இந்த அளவுக்கு சார், இந்த வந்து கைதட்டல் உங்களுக்கு பத்தாது, நான் நிறைய பேர் இன்னும் நல்லா கைதட்டலாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க சொன்னாங்க நான் கன்சீவா இருக்கிறதையே மறந்துட்டேன், நான் பிரெக்னெண்டா இருக்கிறதையே மறந்துட்டேன், மொத்தத்தையே மறந்துட்டாங்க அவங்க. ஒன்லி அந்த பிரச்சாரம் மக்கள் அது அந்த மூலியமா தான் இருந்தாங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த குடும்பத்தில் ஒரு அக்செப்டன்ஸ் தேவை, இல்லைனா வந்து ஒரு பெரிய அவங்க சொன்ன மாதிரி பின்னாடி நின்று நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உந்து சக்தி தேவை. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஆக்சுவலி நான் வந்து மக்கள் இயக்கத்துலேருந்தே இருக்கேன் இதில். ஒரு ரசிகர் மன்றம், ஒரு லேடிஸ் போகிறாங்க அப்படின்னும் பொழுது எந்த வீட்லேயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இதில் இணைஞ்சேனே. அப்போவே அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், பனையூரில் மீட்டிங்னா ரொம்ப லேட் நைட்லாம் கூட ஆகும், ஆனால் ஒரு நம்பிக்கையோட ஒரு தைரியத்தோடு எனக்கு எல்லாமே அனுப்பி வச்சுது, என்னை வழி நடத்துனது எல்லாமே அவர் தான். என்னோடய சக்ஸஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த இடம் வந்திருக்காது. பில் படத்தில் தளபதி சொன்ன மாதிரி தான், ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரி என் வெற்றிக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் இருந்தார். சாரோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? ராஜேஷ். ராஜேஷ். ராஜேஷ் சார், உங்ககிட்ட எத்தனை பேர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி மாசமான நேரத்தில் இவங்க பாட்டுக்கு பிரச்சாரம்னு போகிறாங்களே, ஏன் கொஞ்சம் தள்ளி பார்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே நிறைய வரும் கருத்து. கண்டிப்பாக வந்தது. என்ன சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, ரெஸ்ட்டாவது கொடுக்கலாம்ல அவங்களுக்கு, ஏன் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் விடாமல் முயற்சி தான் செய்வாங்க. என்னமா இருந்தாலும் அவங்க காலெல்லாம் ரொம்ப வீங்கிடும். கண்டிப்பாக அவங்களால நடக்க முடியாது, ஆல்ரெடி அவங்களுக்கு நீ பெயின்லாம் இருக்குது, அதை தாண்டியும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. இல்லை, மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லிடலாம் அவங்க வந்து கன்சீவ் ஆனதை மறந்துடலான்னு, ஆனால் உடல் வந்து ரிமைண்ட் பண்ணும். ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், கால் வீங்கிடும், இடுப்பு வலிக்கும். இந்த மாதிரி அந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த உடல் உபாதை அவங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. நிற்க முடியாது அவங்களால, பேக் பெயின் ரொம்ப இருக்கும், அவ்வளோ அழுவாத குறை மாதிரி இருப்பாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ரீச் ஆகிறப்போ அவங்கள சுத்தமாக முடியாது. வீட்டில் இவர் ஓகே துணையாக இருக்கிறாங்க. இப்போ உங்கள் மாமனார் மாமியார் இல்லை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் வீட்டில் விமர்சனங்கள் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்படியெல்லாம் யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். மாமியார் வீட்டு சைடும் சரி, எல்லாருமே எனக்கு என் பிரச்சாரத்துக்கு எல்லாருமே வந்தாங்க ஃபேமிலியோட. மாமியாராக இருக்கட்டும், எங்கள் நாத்தனாராக இருக்கட்டும், மாமனார், அம்மா, தம்பி எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அதை காட்டிலும் வந்து என் கூட இருந்த என்னோட இயக்கம் பசங்க, எப்படி சொல்கிறது, எல்லாருமே எனக்கு தம்பி தான். நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா அவங்களோட மோட்டிவ், அவங்களோட ஒர்க்கு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது கடவுளே என்னை மன்னிக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுங்களோட ஒர்க்கு தான். நேரம் காலெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க, இங்கே இதை செய்யுங்கப்பான்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே கை கொடுத்து என்னை இந்த இடத்துக்கு இட்டு வந்து விட்டது காரணம் அவங்க தான். லேடிஸ் தானே, லேடிஸ்க்கு ஏன் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நான் சொல்லும் பொழுதெல்லாம் எல்லா ஒர்க்குமே எனக்கு செஞ்சு கொடுத்து என் கூட ஒரு பில்லராக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போது மக்கள் பணின்னு வந்துட்டா வீட்டில் வந்து எல்லாரும் ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்க, பரப்புரைக்கு வந்துட்டீங்க, உங்களை சுற்றி நிறைய கூட்ட நெரிசல்கள் இருக்கும். நம்மளை மீறி வந்து நம்ம பக்கத்தில் யாராவது வரும்பொழுது சாதாரண ஒரு நபராகவே வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அது when you're pregnant இல்லைங்களா? ஸோ இத்தனை இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள சில நேரங்களில் நமக்கு சில மிரட்டல்கள் வரலாம், சில சர்ச்சைகள் வரலாம், இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எப்படி பண்ணீங்க? கண்டிப்பாக நிறைய வந்தது. அதுதான் சொன்னேனே, பசங்க கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு வராமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துடணும். ஓகே, ஸோ எடுத்த காரியத்தை என்ன சிக்கல் வந்தாலும் நம்ம செஞ்சிடணும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கே வந்து ரொம்ப முடியல, சோர்வாக தான் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி இந்த மதர்ஹுட் தரக்கூடிய சிம்டம்ஸ் தான், மனசு நமக்கு சிம்டம்ஸ் தராது, அது ஒத்துக்கிறேன், நான் உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடலான்னு தோணும். பட் அந்த மாதிரி ஒரு நாளில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா இந்த நாளில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்? இல்லை, நான் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு வந்து அப்பத்துலேருந்தே நான் 12 வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு போர்டு ஓப்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகளிர்
அணி தலைவியான. அதுக்கப்புறமா எனக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்தாங்க. என் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ண பசங்களோட எதிர்காலம் நம்பொழுது என்னோட ஹெல்த்து பற்றி அது பெரிய விஷயமா தெரியல எனக்கு. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்னைக்காவது அவங்க பெயினை பார்த்தோ இல்லை அவங்க சஃபர் பண்ணுறதை பார்த்தோ அழுதுருக்கீங்களா? கஷ்டப்பட்டுருக்கோம். எந்த நேரத்தில்? நைட்டில் ஏன்? அவங்க பிரச்சாரத்துக்கு முடியாமல் இருப்பாங்க, அவங்க வலிக்குதுன்னு வாங்க, பயங்கரமாக பெயின் இருக்கு, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, தைலம் தைச்சி விட்டுறது அந்த மாதிரி கூட கேட்பாங்க என்கிட்ட. நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கீங்க இல்லையா? ஒரு முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்யணும் கண்டிப்பாக செய்வேன் நான். ஓகே, இது நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். பொதுவாகவே வந்து மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு சாங் வாங்கி கொடுக்கறது, இல்லை பாடல்களோ இல்லை படத்துக்கு கூட்டு போகிறது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியான ஒரு சூழலை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல்லாக பிரச்சாரமும் பரப்புரையும் பதவியேற்பும் தலைமைச் செயலகத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், அங்கே வரைக்கும் ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஒரு சைல்டாக தான் அவங்க குழந்தை நிச்சயமாக இருக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கருத்துல. எப்படி ஃபீல் ஆகுது இது கேட்கும் போது? அது அவங்க பட்ட கஷ்டம் அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்க இப்போ இல்லை, ஸ்டார்டிங் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இதில். அப்பத்துலேருந்தே பார்த்து எனக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ண மாதிரி ஃபீல் வந்துடும். எனக்கு என்ன, நீங்கள் பேசும்போதே வந்து அந்த குரல் தழுதழுப்பு, அந்த குரல் உடையுது. பிகாஸ் தெரியுது அவங்க அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இவங்களுக்கு இந்த கிடைச்ச அந்த வெற்றி எப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவங்க நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா நியூஸ் சேனல்? சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த வாக்கு எண்ணிக்கை, அதுவும் ஃபேன்சி நம்பர் தெரியும்ல, 2233 இல்லையா, 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அது அப்படி இவங்க தான் பல்லவி தான் பாஸ்ட் அப்படின்னு போடும்போது என்ன என்ன ஃபீல் ஆச்சு? அந்த போலிங்கில் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அவுட் கவுண்டிங் போலிங்கில் இருக்கேன் நான் அங்கே. அப்போ பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். என்ன பண்ணீங்க? அந்த துள்ளி குதிச்சு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நடந்துச்சா? அது சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ரொம்ப சைலண்ட்டு. அப்படியா? ஓகே, சைலண்ட் அண்ட் வயலண்ட் நைஸ் காம்பினேஷன். மேடம் எப்பவுமே இப்படி தானே, படபட பட்டாசு தானே? கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, என்ன பிடிச்சது பல்லவி அவங்க கிட்ட உங்களுக்கு? மொத்தமாக பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக பிடிச்சிருச்சு. பாட்டு உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்தது? சைலண்டாக இருப்பார், எதுவும் கேட்க மாட்டார், நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையை நோக்கி போகணும், அதுக்கு இவர் தான் லாய்க்குன்னு பிடிச்சிட்டிங்க கரெக்டா? சில விஷயம் வந்து மிஸ் பண்ணுவோம்ல ப்ரெக்னென்சி டைமில், நிறைய நல்லதாக சாப்பிடணும்னு தோணும், கிரேவிங் எல்லாம் வரும். என்ன மிஸ் பண்ணி? இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணு, அவ்வளோதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இல்லை என்ன சொல்லுவாங்க குழந்தை? ஏன்னா முதல் குழந்தை வந்து அம்மா நம்மளையும் விட்டுட்டு வீட்லேயும் இருக்க முடியாமல் வெளியே போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது மிஸ் பண்ணுவாங்கல்ல, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கன்சீவாக இருக்கேன்ட்டு தலைமைக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் உன்னால் முடியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவள் சொன்னா, நீ சொல்லுமா, அதெல்லாம் புஷியானந்த் சார் கிட்ட சொல்லுமா, அதெல்லாம் முடியும், நம்ம பார்த்துக்கலாம், நீ எப்படியாச்சும் சீட்டு வாங்கின்னு வந்துருமா அப்படின்னு. அந்த சிங்கப்பெண்ணோட பேர் என்ன? குஷி. குஷி. குஷி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இல்லையா? சரி, உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது டெஃபினெட்லி இந்த டவுட் இருந்தது, எப்படி நீங்கள் களத்தை சந்திக்க போகிறீங்கிற சந்தேகம் இருந்ததா? அப்படி இல்லை, அதுதான் சொன்னேனே, நான் கன்சீவாக இருக்கிறதே நான் மறந்துட்டேன். எனக்கு வந்து நான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இல்லைங்கிறது முதல் வார்த்தையிலேருந்தே தெரியுது எனக்கு. நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் தலைமைக்கு சொல்லும் பொழுது ஒரு அக்கறையில் கூட யோசிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக அவர் யோசிக்காமல் இருப்பாரா? தளபதியை பொறுத்த வரைக்குமே கேரிங், அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெல்த்து நம்ம நல்லா இருக்கணும், அது தாண்டி தான் அவர் மற்றதை யோசிப்பார். அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அவங்க யோசித்தாங்க அவங்க சைடில் இருந்து, என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால இவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, கொடுத்து பார்ப்போன்ட்டு நம்பிக்கையாக கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது உங்களோட ஆப்பனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கு பிறகு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஆப்பனன்ஸ் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வாக்கு வித்தியாசத்தில் ஒரு முதல் முறையாக ஜெயிக்கும் பொழுது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி நிறைய பேர் பயமுறுத்துனாங்க. அதாவது டிஎம்கே தவிர்த்தும் ஏடிஎம்கே தான் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஆனால் தளபதி மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட குறையல. அவருக்காக கண்டிப்பாக வின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என் தொகுதி ரொம்ப கஷ்டப்படுற தொகுதி, அங்கே ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் வின் பண்ணாதான் முடியும். இதுக்கப்புறமும் யாரும் எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு, அதை எப்படியாச்சும் வின் பண்ணி அந்த அதை மட்டும் மைண்டில் கொண்டு வந்து தான் நான் நைட்டும் பகலும், ஏன் நாங்கள் 10 நாள் பிரச்சாரத்துக்கு டைம் கேட்டோம்.
ஆனால் எங்களுக்கு 6 நாள் தான் கொடுத்தாங்க. நாங்கள் எந்த பெர்மிஷன் கேட்டாலும் அதில் ஆஃபாக தான் குறைச்சி கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு பிரச்சாரம் இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கே டிஎம்கே வராங்க, நீங்கள் இன்னொரு நாளைக்கு மாற்றிக்கோங்க, ஏடிஎம்கே வராங்க, இன்னொரு நாளைக்கு மாற்றிங்க. எங்களை ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, அவங்களுக்கு தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் 6 நாளில் அந்த 6 வட்டத்தையும் கவர் பண்ணி நாங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் மக்களும் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, கண்டிப்பாக நான் வந்து என் மக்களை கைவிட மாட்டேன், ஃபஸ்ட் டேலேருந்து அவங்களுக்காக உழைக்கணும். இப்போ கூட அதே மோட்டிவ் தான், அதே எண்ணம் தான். எப்போ போய் நம்ம அந்த சீட்டில் உட்காருவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யார் மூலியமாக என்ன இப்போ நம்ம ஃப்ரெஷ் தான், ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சும்மா பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெஷ்ஷு தான். ஆரம்பத்துலேருந்து நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம், அந்த மரணத்திற்கு பிறகு அதற்கான நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அந்த தொகுதியில் நிறுத்துறாங்க. இப்போ நீங்கள் அந்த தொகுதியில் மக்கள் வந்து உங்களை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த மரணத்திற்கான பதிலையோ இல்லை மரணத்திற்கான நீதியோ தேடி தருவீங்களா? கண்டிப்பாக. ஒரு விஷயம் நான் பிரச்சாரம் அப்போ சொன்னேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டைமில் என் இடத்துல இருந்து பார்த்தா அது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க இந்த மாதிரி நீதி கேட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை நீதி கேட்குற இடம் இது இல்லை, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எங்களோட லைஃபு முன்னேறதுக்கு இந்த ஒரு களம்தான் எங்களுக்கு, உங்களுக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மீடியாவில் சொன்னேன். அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஆனால் என் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது கரெக்டு அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, நான் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, என் சைடில் இருந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த நீதியை நான் வாங்கி தரேன். அது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். சரி, 7 நாளில் ஜூனியர் வர போகிறாங்க, ஓகேவா? என்ன மனநிலை எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. அது எப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. ஹாப்பியா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. வளகாப்புக்குலாம் நேரம் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல, பிரச்சாரத்திலே பண்ணாங்க எங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரத்துலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. மக்களே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதான் ஒரு ஃபியூ இருக்கும்ல, ஒரு 5 வாட்டி பண்ணணும் அப்படின்ற. எனக்கு கிட்டத்தட்ட 10-20 வாட்டி வளகாப்பு பண்ணிட்டாங்க. இந்த இதுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நிறுத்தி வளையல் போட்டு சந்தனம் வச்சு சாரி கொடுத்து நிறைய பண்ணிட்டாங்க. பிரச்சாரத்துக்கு முன்னாடி பல வளகாப்புகள் நடந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு முதல் வளகாப்பு கலாட்டா தான் பண்ண போகுது, ஓகேங்களா? என்ன பேர் வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் டிசைட் பண்ணல. முத என் தம்பி ஒரு பேர் சொல்லியிருக்கிறான், அதுதான் வைக்க போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது அவன் வாயாலேயே சொல்லட்டுமே. என்ன குழந்தைன்ற ஒரு கெஸ் இருக்கா? எல்லாம் பாயின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம். ஓகே சார், கேட்டுலாம் சார். வாங்க, என்ன பேரு? தேர்தலா? என்னங்க இது? தேர்தலா பேரா? ஓகே, நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? நிஜமாவா? ஆனா ரொம்ப நல்ல அக்காவா இருக்கீங்களே நீங்க. இப்படி நான் தமிழ் வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு வைக்கலான்னு. தமிழ் வெற்றி கொண்டான் நல்லா இருக்குங்க பேரு. இருந்தாலும் டிவிக்கேன்னு வருதுல்ல அதுல. ஓ, பாரா மாதிரி. தேங்க்யூ so much. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் வாழ்த்துக்கள். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, President C. Joseph Vijay Enum Naan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elanza.